கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி, நீ ஆமனைக்கு நிமித்தம் எரிச்சலாய் இருக்கிறது நல்லதோ என்றார். அதற்கு அவன், நான் மரண பரியந்தமும் எரிச்சலாய் இருக்கிறது நல்லதுதான் என்றார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தரிடத்துல பேசுகிற ஒரு தீர்க்கதரிசி. இந்த தீர்க்கதரிசியை குறித்து இந்த வேத வசனத்தை முழுவதும் நாம் வாசித்தால் நாம் அதை அறிந்து கொள்ள முடியும். நன்றாக கவனிச்சு பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே. ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். அந்த பட்டணத்துல போய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். அப்புறம் அந்த தீர்க்க தரிசனம் சொல்லிவிட்டு அந்த பட்டணத்தில் நடக்கிறதை ஒரு குடிசை போட்டு அமர்ந்திருக்கிறார். அப்பொழுது கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டு அது ஒரே நாள்ல அது ஆமணக்கு செடி விழுந்து போகிறது. உடனே இவருக்கு அந்த செடி நிழல் கொடுப்பதை நிறுத்தின உடனே தன் சுவாபம் மாறுகிறது. ஆண்டவர் அங்கே யோனாவுக்கு சில காரியங்களை சொல்லிக் கொடுக்கிறார். இன்றைக்கு நாமளும் அப்படிதான். நமக்கு யாராவது ஒருத்தர் பிரயோஜனமா இருந்தா அவங்கள வாழ்த்துவோம். யாராவது நமக்கு உதவி செய்தா அவங்கள பார்த்து சந்தோஷப்படுவோம். எப்படியாவது நமக்கு ஏதாவது உதவி, எந்த விதத்திலேயாவது நமக்கு ஏதாவது செய்தா அவங்கள தூக்கி வச்சு பேசுவோம். நமக்கு உதவி செய்யவில்லை என்றால் அவர்களை நம்ம கவனிக்கிறதே கிடையாது. தேவனுடைய பிள்ளைகளே, அதனாலதான் இங்க ஆண்டவர் யோனாவோடு பேச ஆரம்பிக்கிறார். பெரிய பட்டணம் இல்லையா, 124,000 பேர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, 120,000 பேருக்கு அதிகமான பேர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி உள்ள ஜனங்களை எப்படி அழிக்க தேவன் விரும்புவார்? அவர் உண்டாக்கின ஜனம் இல்லையா? அந்த ஜனம் பாவம் பண்ணது உண்மைதான். ஆனா யோனாவுடைய பிரசங்கத்தை கேட்டு அத்தனை பேரும் மனம் திரும்ப ஆரம்பித்து விட்டார்கள். பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் எல்லாரும் ரெட்டுடுத்தி கொண்டார்கள். உணவு கொடுக்கவில்லை, மிருகங்களுக்கு உணவு கொடுக்கவில்லை, எல்லாம் கதறுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, ஆகாருடைய பிள்ளை, ஒரே பிள்ளைக்காக தேவன் இறங்கினார் என்றால் 120,000 பேருக்கு அதிகமான மனுஷருக்கும் மிருக ஜீவனுக்கும் அவர் இறங்க மாட்டாரா? கட்டாயம் இறங்கிடுவாரு. அதனாலதான் இங்கே யோனா நம்ம சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறவில்லை, எனக்கு ஒரு சின்ன சந்தோஷம் இருந்தது, அந்த சந்தோஷத்தையும் கடவுள் எடுத்து விட்டாரே என்று அவர் எரிச்சலா இருக்கிறார். கர்த்தர் போய் கேட்கிறார், என்னப்பா யோனா எரிச்சலா இருக்கிறியான்னு கேட்கிறாரு. ஆமா, நான் மரண பரியந்த எரிச்சலா இருக்கிறேன் என்று தேவனிடத்திலே பேசுகிறதை பார்க்க முடிகிறது. அந்த அளவு ஒரு க்ளோஸ்னஸ். பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, நல்லா நீங்க யோசிச்சு பாருங்க. தேவன் எந்த மனிதனும் அழிவதற்கு தேவன் விரும்பவே மாட்டார். யுத்தம் நடக்குது, சண்டை நடக்குது, இயேசு கிறிஸ்து இன்னொரு தேசமோ இன்னொரு பட்டணமோ அழிவதற்கு விரும்ப மாட்டார். அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்றுதான் விரும்புவார். அந்த சிந்தையோட நாம் இருந்தோம் என்று சொன்னால் தேவனுக்கு உகந்தவர்களாய் நாம் மாறுவோம். ஜெபிப்போமா? தேவனுடைய பிள்ளைகளா ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்துல வருகிறோம்ப்பா. ஆண்டவரே, உங்க முன்னாடி நாங்க எரிச்சலா இருக்கவே கூடாது சுவாமி. அந்த எண்ணம் சிந்தனை எங்களுக்கு வேண்டாம். எதையும் எளிமையா எடுத்துக்கொள்ள கிருபைகளை தாங்க. நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.